கவர்னர்கிட்ட மனு கொடுத்து என்ன ப்ரோஜனம்? கவர்னர் ஆக்ஷன் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் போய் முட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும்? கும்பல் சேர்ந்து அதிகமாக குடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடவே கூடாது வாழ்க்கையில். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. விஷால் சார் நிறையா குடிக்கிறாங்க, இல்லை சில தேவையில்லாத பழக்கங்கள்லாம் இருக்குது, அதனால தான் உடம்பு கெட்டுருச்சு. சின்ன வயசில் கூடியிருக்க நண்பர்கள் கும்பல் சேர்ந்து அதிகமாக குடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். பாடவே கூடாது வாழ்க்கையில். அவர் என்ன பழக்கம்னா கார் பந்தயம் உலகத்தில் எங்கே நடந்தாலும் போயிடுவார். துபாயில் கார் பந்தயம், அதுக்கே ஒரு கார் ஒரு 4 கோடியில் ஒரு கார் வாங்கியிருக்கு. இந்த கார் எடுத்து போயிருக்காரு. வேகமாக போகும்போது ஏதோ ஒரு தடையில் ஈடுபட்டு கவுந்திருக்கு. எல்லா இடத்துலையும் போய் முட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும்? சங்கருக்கும் லைக்காவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடுது. இந்தியன் 3 அந்த படம் ஏதோ பண்ணி வச்சு 50 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அதை முடிப்பேன். விஜய் ஃபுல் டைம் அரசியல்வாதியாக இறங்க ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கடுத்து பேசுகிறாங்க. ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகலை. கவர்னர்கிட்ட மனு கொடுத்து என்ன ப்ரோஜனம்? கவர்னர் ஆக்ஷன் எடுக்கிறார். பெண்ணு பலாத்காரம் அதை மிகைப்படுத்தி அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியா கிளிக்ஸ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் அமௌன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கே ராஜன் சார் தான் இருக்கிறாப்ல. வணக்கம் சார். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, மகாகவி பாரதியார். கண்டிப்பாக சார். ஸோ திருப்பி உங்களை இந்தியா கிளிக்ஸ் சந்திச்சதில் பெரும் மகிழ்ச்சி சார் எனக்கு. ஸோ உங்ககிட்ட முதல்ல எடுத்தோன்னே இந்த கேள்வி தான் சார். நம்ம ஊரில் பயங்கர டாக்காக போகிற ஒன்றே விஷயம் என்னென்னா 12 வருஷம் கழித்து ஒரு படம் வருது, மதகஜ ராஜா. ஸோ அதோட ப்ரொமோஷன் நடக்கும்போது அதோட ஹீரோ உள்ளே வரும்போது என்னென்னா அந்த மனுஷனை நம்ம பார்த்ததே வேறு மாதிரி பார்த்துருக்குறோம். அந்த ப்ரொமோஷனுக்கு வரும்போது விஷால் சார் வேறு மாதிரி வராங்க. விஷால் சாருக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. நான் ராஜன் சார்கிட்ட நான் தான் கேட்குறேன், விஷால் சாருக்கு என்னாச்சு சார்? இல்லை, விஷாலுக்கு ஏதோ உடல் நல்ல சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அது மேடையிலே ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் விஷால் எப்படின்னா ஒரு எமோஷனல் பேர்வழி. எந்த காரியத்தை வேகமாக செய்யணும் ஆனால் உணர்ச்சி வசப்பட்டவர். இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், எல்லா காரியத்திலும் அவன் முந்தி நிற்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். பட் அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இன்னைக்கும் எங்கே இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு அநேகமாக 85-87 வயசு இருக்கும். இரும்பு மனிதர் மாதிரி இருப்பார். அவங்க அம்மா இன்னும் ஒரு 50 வயசு லேடி மாதிரி இருப்பாங்க. உடல்நிலை அப்படி அழகாக வச்சிட்ருப்பாங்க. இவங்க கூட நல்ல நடிகர், நல்ல நண்பர், எமோஷன் பேர்வழி, உணர்ச்சி வசப்படுவார், எல்லாத்தையும் வேகமாக செய்யணும்னு நினைப்பார். அது என்ன அன்றைக்கின்னு தெரியல. பட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் விரைவில் குணமடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். ஸோ ஏன்னா அவ்வளோ எமோஷனலான ஒரு ஆள், எல்லாத்துக்கும் சமுதாய கருத்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னொன்று படத்தில் அவர் ஃபைட் பண்ணார்னா உண்மைக்குமே விஷால் சார் அடித்தார்னா ஒரு 10 அடி போய் விழுந்தார் அப்படின்னா ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு இருக்கும் விஷால் சாருக்கு. இப்போ என்ன எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டாக்காக போகல சார். ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு உடம்பு சரியில்லைங்கும்போது ஒரு டாக்காக போகல. எல்லாரும் சொல்கிறாங்க விஷால் சார் நிறையா குடிக்கிறாங்க, இல்லை சில தேவையில்லாத பழக்கங்கள்லாம் இருக்குது, அதனால தான் உடம்பு கெட்டுருச்சு, இவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டாப்ல அப்படின்னா. உண்மை. நான் கூட வருத்தப்பட்டேன். இந்த சின்ன வயசில் கூடியிருக்க நண்பர்கள், அதாவது நண்பர்கள் நல்வழி காட்டணும். பட் அவர் நண்பர்கள் சேர்ந்து அதிகமாக குடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதனால் ஒரு உடல் நலம் கெட்டும் இருக்கலாம். பட் அவங்க அப்பா 87 வயசில் சும்மா இரும்பு மனிதர் மாதிரி இருக்கார். ஒரு நெருங்கிய நண்பர். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் லத்தி ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தார். விஷால் எல்லா ஃபங்க்ஷனும் கூப்பிடுவார். அதுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அப்பா கை கொடுத்தாரு. ஷோல்டரில் போட்டேன். நான் கை போட்டு கை கொடுத்தேன். ஷோல்டர் அந்த வெயிட் லிஃப்டரில் அந்த மாதிரி இரும்பு இப்போவும். பட் இந்த இளம் வயசில் இது அது ஒரு காரணமாக இருக்கலாம். நண்பர்கள், சூழல். அவர் கெட்டு போனதுக்கு கூட இருக்க நண்பர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். சொல்கிறாங்க. வருவார், சரியாக வருவார். நல்ல நடிகர். ஃபைட் பண்ணால் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும்.
ஃபைட்டும் சரி, ஆக்டிங் சரி, ஒரு நல்ல நடிகர், எல்லாரும் விரும்புகிற நடிகர். அவர் சில கெட்ட பேர் கொஞ்சம் எடுத்தது, இந்த எல்லா காரியத்திலையும் முன்னால் இருக்கணும் அப்படின்னு ஈடுபட்டு வேகமாக பண்ணிடுவார். பிறகு அது அப்படியே வாபஸ் ஆகிடும். அது ஒண்டி தான் அவர்கிட்ட அந்த எமோஷனல். மற்ற வகையில் நல்ல அருமையான ஆள். வருவார், விரைந்து வருவார், நடிப்பார். கண்டிப்பாக சார், நாங்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைட் சீனும் வந்து சிலர் ஃபைட் சீன் பண்ணும்போது தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அது வந்து பார்க்க செயற்கையாக தெரியாது, ஃபோர்ஸாக இருக்கும். ஃபோர்ஸாக இருக்குது, ரியலாக இருக்கும். எஸ் சார். நல்லா அது விஷால் சார் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். மனுஷன் அடித்தார்னா அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதரை இப்படி பார்க்கும்போது எல்லாருமே சொல்லப்போனால் 2-3 நாளாக அதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே, விஷால் சாருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நல்லா ஆயிடுவார். கண்டிப்பாக சார். ஸோ இது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் இன்னொரு விஷயம் சார், எல்லாரும் நியூ இயர் அப்போ நியூ இயர்னு எதிர்பார்ப்பாங்க சார். பட் நியூ இயர் அப்போவுமே ஒரு சோக செய்தியோடு வந்து ஆரம்பித்தது அப்படின்னா அது அஜித்குமார் சார் ஃபேன்ஸ்க்குன்னு தான் சொல்லலாம் நான். ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது நியூ இயர் அன்றைக்கி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு. பட் அந்த அப்டேட் என்னென்னா அப்டேட் கிடையாது, போஸ்ட்போன் ஆயிடுச்சு படம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்துச்சு. அது எதனால் சார்? விடாமுயற்சி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏறக்குறைய 1.5-2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அஜித் அப்படி பண்ண மாட்டார். அது என்ன காரணம்னு தெரியல டிலேக்கு. ஏதோ ஆயிடுச்சு. 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணாங்க. இப்போ அது இல்லை, 24ஆம் தேதி 24th தள்ளி வச்சுருக்காங்க. போஸ்ட்போன் ஒர்க்கு முடியல போட்டு. பட் அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டார். அதே முடிச்சிட்டாரு. குட் பேட் அக்லி அந்த ஷூட்டிங்கை முடிச்சிட்டார். அது ஏப்ரல். எல்லாம் சாரோட போர்ஷன் டப்பிங் எல்லாம் முடிஞ்சு மேக்ஸிமம் முடிச்சிட்டார். ஓகே, அப்போ குட் பை பேக்லி எல்லாமே கம்ப்ளீட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டது தான். ஓகே சார். முடிச்சுட்டு ஏப்ரலில் ரிலீஸ் அந்த படம். அவர் என்ன பழக்கம்னா, இந்த மோட்டர் பைக் பந்தயம், கார் பந்தயம் உலகத்தில் எங்கே நடந்தாலும் போயிடுவார். அதில் இப்போது 12-13 தேதியில் துபாயில் கார் பந்தயம், கார் ரேஸ், சர்வதேச கார். அதுக்கே ஒரு கார், ஒரு 4 கோடியில் ஒரு கார் வாங்கியிருக்கார். அதை ரெடி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணார். யங்ஸ்டர்ஸை ஊக்கப்படுத்துறதுக்காக அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த கார் எடுத்து போயிருக்காரு. வேகமாக போகும்போது ஏதோ ஒரு தடையில் ஈடுபட்டு கவுந்திருக்கு. நல்ல வேளை அவர் பண்ண தர்மம், அவருக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் நல்லா இருக்கார். அவருடைய உதவியாளர் சுரேஷ் சந்திரா அவர் சொன்னார், இல்லை நல்லா இருக்கார், ஒன்றும் இல்லை, பந்தயத்தில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு ரிஸ்க் எடுக்கிறதே பெரிய வேலை. நான் ஒரு தடவை இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நடிகர் சங்கத்தில் ஒரு உண்ணாவிரதம் நடந்தது. நடிகர் சங்க ஏற்பாடு. ரஜினி, கமல், அஜித், விஜய், எல்லா ஆர்டிஸ்டும், நடிகர்கள் துணை எல்லா ஒரு 3000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு நடிகர் சங்கமே. அப்போ பழைய நடிகர் சங்க வளாகம். அதில் அஜித் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டார். விஜய் கூட 9 மணிக்கு வந்தார். ரஜினி சார் 10:30க்கு வந்தார். கமல் 12க்கு வந்தார். அப்படி. பட் இவர் 8 மணி டான்னு இருந்தார். நான் ஒரு 8:15க்கு போனேன். இவர் பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது. அவர் பக்கத்தில் தான் உட்கார்ந்தேன். சாயந்தரம் 5 வரைக்கும் அவர் கூட தான் இருந்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போது இந்த கால் அடிக்கடி இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வேட்டி கட்டியிருந்தார். அந்த வேட்டி பார்த்தா ஒரு பெல்ட், இந்த காலத்தில் ஒரு பெல்ட்டு போட்டிருந்தார். என்ன சார் பெல்ட்டு போட்டிருக்கீங்கன்னு? இல்லை, மோட்டர் பைக் ஓட்டும்போது ஸ்லிப் ஆகி மூட்டு பறந்துடுச்சு. நான் சார் பெரிய ஹீரோ, நீங்கள் உங்களை நம்பி எவ்வளோ தொழிலாளிங்க இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்களா? அதான் இல்லை, வாழ்க்கை முக்கியங்க. ரொம்ப சாதாரணமாக ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ வேகமானார். மோட்டர் பைக்கு, கார்னால் உலகத்தில் எங்கே ஒன்றா போயிடுவார். ஆனால் அவர் ரசிகர்கள் ஏங்குறாங்க, பெரிய பயத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ உயிரை வச்சிட்ருக்காங்க. பட் நல்லாயிட்டார். அவர் பண்ண தர்மம். ஏன்னா ஒரு நல்ல மனிதர். அவரால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது.
பெருசாக பேர் வெளியில் தெரியாது தவிர நிறைய உதவிகள் பண்ணியிருக்கார். தொழிலாளர் தோழர்களுக்கு அவர் ஏராளமான உதவி, படிப்புக்கு, மருத்துவத்துக்கு நிறைய உதவி தெரியாமல், விளம்பரமே இல்லாமல். ஒரு தடவை ஊட்டியில் ஷூட்டிங், டிசம்பர் குளிர்காலம், அப்போ எல்லா தொழிலாளருக்கும் பெட்ஷீட்டு, கம்பளி எல்லாம் அந்த குளிரை இது பண்ணுறதுக்கு எல்லா துணியெல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தார். ஓகே, இவர் காசுல, அஜித் சார் காசுல? ஆமாம், அவர் காசு தான், அவர் காசு தான். அவர் யாருக்கிட்டையும் காசெல்லாம் வாங்கி பண்ண மாட்டார். சொந்த பணத்தை நிறைய கொடுப்பாரு, வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் சார் நான் இது கேள்விப்பட்டிருக்கேன் சார், அஜித் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாப்புல, வெளியில் தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ட்ரோல் மெட்டீரியல், அது கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், கடைசி வரைக்கும் தெரியாதுன்னா அப்போ நீங்களே உங்கள் ஆளை வந்து தெரியாது ஆனால் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம போல் தெரியும், யாரும் தெரியக்கூடாதுன்னு தானே பண்ணுறாரு. சிலர் 1 லட்ச ரூபா பண்ணால் 1.25 லட்ச ரூபா விளம்பரம் பண்ணுவோம். ஆமாம் சார். ஆனால் இவர் அந்த கொடுக்குற பணத்தை ஒழுங்காக போய் அந்த ஏழைகளுக்கு சேரணும், அந்த நல்ல மனசோடு பண்ணுறவர், விளம்பரம் விரும்பாதவர், எந்த பப்ளிக் ஆக்ஷனுக்கும் வரமாட்டார். வீடு, குழந்தைங்க, குடும்பம், விட்டா ஷூட்டிங், பிறகு ரேஸ், பந்தயம், இது 3 தான் அவருடைய ஆக்டிவிட்டி. நல்ல உதவிகள் செய்யுது மறைமுகமாக. அவருடைய உதவியாளர் சுரேஷ் சந்திரா அந்த டீட்டெயிலாக எனக்கு சொல்லுவார். அவர் ஒரு நல்ல பிஆர்ஓ அவர் கிடச்சிருக்காரு. அதனால் அஜித் இப்போ அந்த பெரிய விபத்துலேருந்து தப்பித்தது அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், அவர் செஞ்ச புண்ணியம், நீ அவர் ரசிகர்களுடைய பிரார்த்தனை எல்லாமே அவர் நல்லா இருக்கார். இப்போ கலந்துக்க 12-13 கலந்துக்க போகிறார். ஓகே ஓகே சார், நான் இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன வந்து எல்லாருமே நேற்று பதட்டத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து 2 நாளாக வந்து அஜித் சார் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த வீடியோ ஒன்று பார்த்தாங்க, ஒரு வீடியோ வந்தது. அஜித் சாருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சைடு அஜித் சார் ரொம்ப பிடிச்சவர்கள் வந்து அஜித் சார் மேலே ஒரு கேரிங்காக பேசின விஷயமா இருக்கட்டும், இன்னொரு சைடு வந்து எப்பயுமே ஒரு சலசலப்பு இருக்கும்ல சார். அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் இப்போ பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைக் ஓட்டுறாப்புல ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வருது அப்படின்னா அதுலேயும் கீழே விழுற மாதிரி இருக்குது. இப்போ விடாமுயற்சிலையும் காரில் கீழே விழுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து கார் ரேஸ்லையும் வந்து கீழே போய் எதையோ இடிச்சுக்கிறாப்புல, எல்லா இடத்துலையும் போய் முட்டிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில நெட்டில் சில விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு சிலர் சொல்கிறது. அதாவது ஊரில் 1000 பண்ணுவான், வேறு வேலை வெட்டி கிடையாது. பிடிச்சவன் விருப்பத்தோடு எழுதுவான், பிடிக்காதவன் எதிர்மறையாக எழுதுவான். அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். பாராட்டையும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவரை குறை சொல்லி எழுதுறது எடுத்துக்க மாட்டார். அவர் வழி தனி வழி. முடிஞ்சால் உதவி பண்ணார், எல்லாம் ஒதுங்கி நிற்பார். படப்பிடிப்பை ஒழுங்காக முடிப்பார். இந்த விடாமுயற்சி டிலேக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வேறு காரணம் சொல்கிறாங்க, அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் எந்த படம் ஒத்துக்கிட்டாலும் சின்சியராக குட் பேட் அக்லி சீக்கிரம் முடிச்சிட்டாரு, அதை முடிச்சிட்டாரு. அதனால் அவர் மேலே யாரும் குறை சொல்கிற அளவுக்கு அஜித் நடந்துக்க மாட்டார். என்ன ரசிகர்களை கொஞ்சம் பார்த்தாருன்னா, அடிக்கடி சந்திச்சாருன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அவருக்கு இன்னும் பேர், அவர் போதுன்றாரு, இந்த பேர் போதுங்கிறாரு. ஆனால் சார் அஜித் சார் ஃபேன்ஸ் அதான் சார் எல்லோரும் தவிக்கிறாங்க சார். ஏன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து தலையை காட்டினாலே எங்கள் தலையை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதா நிறையா பார்க்க முடியும். ஒர்க்கர்ஸ், அதான் ரசிகர்கள் அப்படி நினைக்கிறாங்க. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒதுங்கியே இருக்கார். அது இருக்கக்கூடாதுன்னு வேண்டும். நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். அவர் மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சண்டே ரசிகர்களை சந்திக்கணும், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரசிகர்கள் கூட்டம் கூட்டி அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து அவங்களோட பேசணும். பண்ணால் இன்னும் அவருடைய பெருமை ஒரு பழைய எம்ஜிஆருடைய நினைவில் கொஞ்சம் வரலாம். லைக்கா ப்ரொடக்ஷனில் இதுக்கு முன்னாடி பண்ண படம் இந்தியன் 2 அப்படிங்கிறதுனால, ஸோ விடாமுயற்சி வந்து நம்ம சங்கர் சார் படம் இப்போ கேம் சேஞ்சர் வருதில்ல, ஸோ அதோட சேர்ந்தா ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கும்போது சங்கர் சார் வந்து இது எனக்கு முக்கியமான ஒரு படம்னு லைக்கா ப்ரொடக்ஷனில் சொன்னதாகவும், ஸோ அதனால லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து விடாமுயற்சியை தள்ளி வைச்சதாகவும் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இன்னொன்று லைக்கா ப்ரொடக்ஷனில் ரொம்ப எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப பேக்காக இருக்குது, அதனால விடாமுயற்சி வந்து ரொம்ப போஸ்ட்போன் ஆகுது, மேபி ரிலீஸ் ஆகுமான்னு கூட தெரில, விடாமுயற்சி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. என்ன சார் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதே தெரியல, படம்லாம் முடிஞ்சு போச்சு.
இந்தியன் 3 அந்த படம் ஏதோ பண்ணி வச்சு 50 கோடி ரூபா கொடுத்தாதான் அதை முடிப்பேன் அப்படின்னு சங்கர் சொல்கிறதா ஒரு பேட்டி கேட்டேன். அந்த படம் தான் சிக்கலாக இருக்க தவிர விடாமுயற்சியில் எந்த பிரச்சனை இல்லை. சங்கருக்கும் லைக்காவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடுது. அவர் 50 கோடி கேட்குறாராம் அந்த படத்தை முடிச்சு கொடுக்க. அதனால் அந்த இந்தியன் 3 அது நிற்குது அப்படின்னு கேள்வி. பொருளாதார சிக்கல் என்பது நான் என்ன கேட்குறேன், ஒரு இலங்கை தமிழர் எங்கேயோ இருந்து பணத்தை கொண்டு வந்து போட்டு இங்கே பெரிய பெரிய படம்லாம் எடுக்கிறார். ஒரு தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அங்கே இலங்கை தமிழர்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல மனிதர். அவர் இங்கே மேலே அவர் குறை சொல்லி பணம் இல்லை, கம்பெனி படம் எடுக்க முடியல, ரிலீஸ் ஆகலைன்னா தப்பான பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது தப்பு. அப்படியெல்லாம் இல்லை. இடையில கொஞ்சம் சிரமம் இருந்தது உண்மை. அதெல்லாம் சரியாயிடுச்சு. விடாமுயற்சி பக்காவாகிடுச்சு. 24th ரிலீஸ். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது வந்து ஆளுநர் வந்து விஜய் பார்த்துருந்தாப்புல. ஆமாம், அந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாரும் சொன்னாங்க விஜய் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதியாக இறங்க ஆரம்பிச்சிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகலை, இன்னும் ஆகலை. ஆளுநர் ரவியை சந்தித்ததை மட்டும் ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகிடலாமா? இன்னும் ஒன்றுமே பண்ணலையே அவர். அங்கே போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அந்த பெண்ணு பலாத்காரம் அதை மிகைப்படுத்தி அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. அரசாங்கமும் காவல்துறையும் எடுக்க வேண்டிய நடக்க உடனே எடுத்துட்டாங்க. அது கோர்ட்டு வேறு ஒரு ஆர்டர் 3 பேர் குழு போட்டிருக்கு. அதனால் அது சரியான பாதையில் போயிட்டுருக்கு. பட் இவரும் வந்து கவர்னர்கிட்ட மனு கொடுத்து என்ன பிரயோஜனம்? கவர்னர் ஆக்ஷன் எடுக்க போகிறாரு. கமிஷனர்கிட்ட கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவர் இன்னும் வேகமாக பண்ணலாம். ஆளுநர் ஒன்றுமே இல்லை, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான். அவர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது ஒரு விளம்பரமாக இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. அதை தவிர ஒரு ஆக்ஷன் இல்லையா? அவர் என்ன பண்ணார்? அந்த பெட்டிஷனை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை நீட்டாகட்டும், மற்ற எந்த பிரச்சனையும் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்ற தீர்மானத்தை கவர்னருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கணும். இது சட்டம். அந்த ஃபைலே தூக்கி போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், சட்டமன்றத்துக்கு வந்தாலே அவர் வந்துட்டு அவர் சொல்லது மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 6 மாதம் 1 வருஷம்னு கிடக்குது அங்கே. அதனால் இதை என்ன பண்ண போகிறார் அவர்? இப்போ சட்டமன்றத்தில் அந்த தேசிய கீதம் பாடலன்னு அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போனது ஒரு பேசு பொருளாகி ரொம்ப அவமானப்படுத்துகிறார் தமிழர்களை. ஆளுங்கட்சி ரொம்ப அவமானப்படுத்துகிறார். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அதனால் கவர்னர் இப்படி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக துரோகம் பண்ணுறார், அவமானப்படுத்துகிறார். ஸோ அடுத்து வந்து ஏன்னா நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தோம் சார். கங்குவா இப்போ ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு சார் படம். ஏன்னா நம்ம ஊரில் நல்லா இல்லை நிறையா டாக் இருந்துச்சு. பட் கட் பண்ணால் ஆஸ்காருக்கு வந்து ஒரு சிறந்த படம் இதில் வந்து நாமினேட் ஆனது பார்த்தா கங்குவா நாமினேட் ஆகிருக்கு. இது எப்படி சார் நீங்கள்? இல்லை, ஆஸ்கார் பார்க்குற பார்வை வேறு, நம்ம ரசிகர்கள் பார்க்குற பார்வை வேறு. ஒரு படத்தின் தரத்தை நீங்கள் ஆஸ்கார் விருது பெறுற படம்லாம் ஜனங்கள் அதிகமாக விரும்பாத படங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த டெக்னிக்கல், அந்த கதை அம்சம், அந்த முறையெல்லாம் வேறு. அதனால் ஆஸ்காருக்கு அது ஒத்து வரலாம். என்னமோ தெரியல, நம்ம ரசிகர்கள் அதை கொஞ்சம் சரியாக கவனிக்கலை. ஏன்னா பெரிய செலவில் பண்ண படம், நல்லா ஓடி இருக்கணும். பட் அது எதிர்பார்த்த அளவு இல்லை. பட் ஆஸ்கார் அது விருது பெற்றால் பெரிய மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி பேசலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு டைம் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்தாங்க. வரும்போது நம்ம கேப்டன் சார் அவரோட நினைவுக்கு வந்து ப்ரெஸ்காரங்கெல்லாம் வந்து மைக் நீட்டும் போது டக்குன்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு மாதிரி பேசும் பொருளாக இருந்துச்சு. என்னப்பா ஒரு இரங்கலுக்கு போய் வந்து ஒரு நினைவு நாளுக்கு போய்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாப்புல ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் என்ன மூடில் இருந்தாரோ, இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டார். பட் என்ன மூடில் இருந்தாரு தெரில. முன்ன கூட அந்த 7 பேர் விடுதலை எந்த 7 பேர்னு கேட்டார்.
ஓ மை காட் அப்படின்னு. அப்படி ஏதோ சிந்தனையில் இருப்பார். அந்த வகையில் ஏதோ ஒரு சிந்தனையில் கேட்ட உடனே அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் தப்பாக மனசில் வச்சுலாம் செய்ய மாட்டார். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கடைசி கேள்வி சார். ஸோ விஜய் சாரோட இந்த அரசியல் போக்கு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இன்னும் வேகமாக இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ ஸ்லோ இருக்கக்கூடாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி டிலே பண்ணலாம். பட் கட்சி ஆரம்பிச்சுட்டா வேகமாக இருக்கணும். அறிக்கைகள், போராட்டங்கள், இப்போவே ஒரு 4-5 போராட்டம் நடத்திருக்கணும். இல்லை கவர்மெண்ட்டை நல்லது பண்ண ஆதரித்து பண்ணணும். அவர் இறங்கி பண்ணணும். அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு 250 பேரை பனையூருக்கு வர வச்சு அங்கே கொடுத்ததெல்லாம் ஒரு தப்பான ஒரு தலைவர் பண்ணுற வேலை இல்லை சார். அது மட்டும் இல்லை சார், இந்த சில பெரிய தலைவர்களுக்கு ஒரு பர்த்டேவோ இல்லை நினைவோ வந்தால் அவங்க இடத்துக்கு போய் மாலை போட்டு நிறையா பார்த்துருக்குறோம். பட் அவங்க வீட்டில் ஃபோட்டோ வச்சே மாலை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது. தான் சொல்கிறேன். அது நடிகர்ன்ற புத்தியிலே இருக்கார். தலைவர்ன்றவங்களுக்கு வரல. இன்னும் வரணும். தலைவர் ஆயிட்டார். பெரும் கூட்டத்தை வச்சுருக்காரு. இறங்கணும், இறங்கி அடிக்கணும். இப்போது இடைத்தேர்தல், அதுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. அவங்க ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? போன எலெக்ஷன்லேயே அவர் கட்சிக்காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. பாஜகவோட ஓட்டு ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஓட்டு விஜய் ரசிகர்கள் ஓட்டுன்றாங்க. ஏன்னா ஆனந்த் இருக்கார, அவர் பாண்டிச்சேரி பாஜக எம்எல்ஏ இருந்தவர். அவங்க தொடர்பு டெல்லியில் அதுக்கு அதிகம். அதனால் அவர் அந்த ரூட்டில் தான் அவரை கூப்பிட்டு போகிறாருன்னு பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. வாழ்க தமிழ். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.